இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு கல்யாண கிருஷ்ணர். செயமந்தமணி காரணமாக சத்யபாமாவையும் ஜாம்பவதியையும் மணந்து கொண்ட கிருஷ்ணர் அதன் பிறகு இந்திரபிரஸ்தம் போனார். அங்கு அர்ஜுனனுடன் இருக்கும்போது யமுனைக்கரையில் சூரிய பகவானுடைய மகளான காளிந்தி என்பவளை பார்த்தார். காளிந்தி கிருஷ்ணரை மணக்க விரும்பி அர்ஜுனனிடம் விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு கிருஷ்ணர் காளிந்தியை திருமணம் செய்து கொண்டார். அவந்தி நாட்டு மகாராணி கிருஷ்ணரின் அத்தை, அவள் மகள் மித்திரபிந்தை, அவளையும் மணந்து கொண்டார் கிருஷ்ணர். கோசல நாட்டு மன்னன் நக்னஜித், அவன் மகள் சத்யா என்பவள். அம்மன்னன் தன்னிடமுள்ள 7 காளைகளை அடக்குபவர்களுக்கே தன் மகளை கொடுப்பதாக அறிவித்திருந்தார். கிருஷ்ணர் அப்படி செய்து சத்யாவையும் மணந்தார். இவளையே நப்பின்னை என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு கேகை நாட்டு மன்னன் மகளான பத்ரையை மணந்தார். மந்திர தேசத்து மகனான லட்சுமணையையும் மணந்தார். இவ்வாறாக மொத்தம் 8 பேர் கிருஷ்ணனுடைய மனைவியானார்கள். பூதேவியினுடைய மகன் நரகன் என்ற அசுரன். அவன் வருணதேவருடைய குடை, தேவேந்திரனுடைய தாய் அதிதியினுடைய குண்டலங்கள், மேலுகிரியில் மணிமர்மதம் என்ற தேவேந்திரனுடைய இடம் முதலானவர்களை அபகரித்து சென்றான். தேவேந்தர் கிருஷ்ணரிடம் வந்து சொன்னார். கிருஷ்ணர் சத்யபாமாவுடன் கர்டன் மீது ஏறிக்கொண்டு ஜோதிஷபுரம் என்னும் நரகாசுரன் நகரத்துக்கு சென்றார். அவ்விடம் யாரும் நுழையாதபடி கிரி துர்க்கங்களாலும், கிரி என்றால் மலை, மலைனாலும், ஆயுத துர்க்கங்களாலும், ஜல துர்க்கம், அக்னி துர்க்கம், வாயு துர்க்கம் முதலான பல துர்க்கங்களாலும் பயங்கரமான காவலுடன் இருந்து முராசுரன் என்பவன் அந்த நகரை தனது 5 தலைகளுடன் காத்து வந்தான். கிருஷ்ணர் முராசுரனை கொன்று சக்கராயத்த துர்க்கங்களையும் தகர்த்து நரகாசுரன் போர் புரிந்தார். கருடன் நரகாசுரனுடைய படைகளை அடித்தார். கிருஷ்ணர் நரகாசுரன் தலையை துண்டித்தார். கொடிய நரகாசுரன் மாண்டான். நரகாசுரன் தாயான பூதேவி கிருஷ்ணனிடம் வந்து குண்டலங்கள், குடை முதலான நரகாசுரன் அபகரித்தவற்றை கொடுத்துவிட்டு துதித்தார். பின் நரகாசுரன் மகனான பகதத்தனை காட்டி, பகவானே, இவன் பகதத்தன், நரகனுடைய மகன். இவன் பயந்து போயிருக்கிறான். இப்போது தங்கள் திருப்பாதங்களை வந்து சரணம் அடைந்தவனாக இருக்கிறான். இவனை தாங்கள் காக்க வேண்டும். சகல அசுபங்களையும் போக்க வல்ல தங்கள் தாமரை கரத்தை இவன் சிரசில் வைப்பீராக என்று வேண்டினார். பக்தியுடன் தன்னை வணங்கி கூறிய பூதேவியின் சொற்களை கேட்ட கிருஷ்ணர் பகதத்தனுக்கு அபய கொடுத்தார். பிறகு அந்நகருக்குள் பிரவேசித்தார். அங்கே நரகாசுரன் அறகளை கொன்று அபகரித்து கொண்டு வந்திருந்த 16,000 பெண்களை கண்டார். கிருஷ்ணரை கண்ட அவர்கள் ஒவ்வொருவரும் இவரே எனக்கு மணாளனாக வர வேண்டும் என்று தனித்தனியே கடவுளிடம் வேண்டிக் கொண்டனர். கிருஷ்ணர் அவர்களை துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். பிறகு சத்யபாமாவிடம் சொர்க்கலோகத்துக்கு போய் தேவேந்திரின் தாயான அதிதியில் அவர்களுடைய குண்டலங்களை கொடுத்தார். சத்யபாமா அங்கிருந்து பாரிஜாத மரத்தை பார்த்து ஆசைப்பட்டார். கிருஷ்ணர் அம்மரத்தை வேரோடு பிடுங்கி கர்டன் மீது வைத்து கொண்டு வந்தார். இதை பிடிக்காத தேவேந்திரன் கிருஷ்ணரை எதிர்த்தார். அந்த தேவேந்திரனை முறியடித்துவிட்டு துவாரைக்கு வந்தார் கிருஷ்ணர். சத்யபாமாவுக்கு பாரிஜாத மரத்தை கொடுத்தார். நரகாசுரனும் விரைந்து கொண்டு வந்த 16,000 பெண்கள் கிருஷ்ணன் மணந்து கொண்டார். ஒவ்வொருவரும் தனித்தனியாக உருவம் எடுத்து அவருடன் இல்லறம் செய்தார். அடுத்து ருக்மவதி கல்யாணம். கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு மனைவியிடம் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். ருக்மிணியின் பிள்ளைகளான பிருத்திவன், சாருகேசன், சுதேஷ்ணன், சாரு தேகன், சுசாரு என்ற 10 புத்திரர்கள் இருந்தார்கள். இப்படியே அவரது மனைவியர் ஒவ்வொருவருக்கும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளும் பேரன்களும் கோடி கோடியாக இருந்தார்கள். ருக்மிணியின் அண்ணன் ருக்மிணியின் மகள் ருக்மவதி. ருக்மவதியின் சுயவரத்துக்கு ருக்மிணியின் மகனான பிருத்திமனன் தனி ஒருவனாகவே சென்றான். ருக்மவதி பிருத்திமனுக்கு மாலையிட்டார். சுயவரத்துக்கு வந்திருந்த மன்னர்கள் எதிர்த்தார்கள். அவரெல்லாம் தனி ஒருவனாக இருந்து ருக்மதியை மணந்தான். ருக்மி இது எதிர்க்கவில்லை. ருக்மிக்கு தன் சகோதரியான ருக்மிணி இடத்தில் பிரியம் அதிகம். அவளது திருமணத்தில்
முதலில் ஆவேசமாக இருந்தாலும் கிருஷ்ணரை துவேஷித்து கொண்டே அதுநாள் வரை இருந்தாலும் கூட பிருத்திவன் தன் மகளை மணப்பதில் எதிர்ப்பு காட்டவில்லை. தன் சகோதரி ருக்மிணியின் மகன் என்ற பாசத்தால் தன் மகளை அவனுக்கு மனம் செய்து கொடுத்தான். ருக்மிணியின் மகள் சாருமதி அவளை கிருதவர்மாவின் மகன் விசாலாட்சி என்பவன் திருமணம் செய்து கொண்டான். அதன் பிறகு ருக்மி தன் பெண்ணின் மகனான அனிருத்தனுக்கு தன் பிள்ளையின் மகளான ரோசனாவை மனம் செய்து கொடுத்தார். அனிருத்தனுக்கும் ரோசனாவுக்கும் நடந்த திருமணம் மிக கோலாகலமாக நடந்தது. அதற்கு ருக்மிணியின் நகரமான போஜகடகத்துக்கு கிருஷ்ணர், பலராமர் முதலானோர் பிருத்திவினன் முதல் அவருடன் சென்றிருந்தார்கள். ஒரு வழியாக உறவுகள் நடுவே இருந்த விரிசல் நீங்கினார் போலானது. ஆனால் ஆழ்மனதில் அந்த விரிசல்கள் நீங்கவில்லை என்பதை அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. திருமணம் முடிந்த பிறகு கலிங்கன் முதலான மன்னர்கள் ருக்மிணியிடம் பலராமனை சூதாட்டத்துக்கு கூப்பிடு, அவனுக்கு சூதாட்டம் தெரியாது, ஆனாலும் அதில் ஆசை அதிகம், எனவே எளிதாக அவனை வென்று விடலாம் என்று அவன் மனதை கெடுத்தார்கள். பலராமரும் ருக்மியும் சூதாடினார்கள். ருக்மி ஆட்டத்தில் தோற்றான். ஆனால் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தானே வென்றதாக பொய் சொன்னான். இதனால் பலராமருக்கும் ருக்மிக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. ருக்மிணி பலராமரை இடையன், என் கூட விளையாட இவனுக்கு என்ன தகுதி என்றெல்லாம் தூற்றினான். பலராமர் கோபம் கொண்டு தடியால் ருக்மிணியின் தரையில் அடித்தார். அவன் உயிரிழந்தான். விளையாட்டு வினையாக முடிந்தது. பலராமர் கிருஷ்ணர் நடுவும் எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது என்று தான் ஒன்றுமே பேசாமலே இருந்து விட்டார் ருக்மிணி. பலராமன் கிருஷ்ண மணமக்களை தேரில் ஏற்றுக்கொண்டு தங்கள் சேர்ந்தவர்களோடு துவாரகை வந்து சேர்ந்தார்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு உஷா கல்யாணம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.